நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிப் போகிறோம் என்கின்ற தத்துவங்கள். மனிதர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடியது அவர்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் எத்தகைய நோய்களில் இருந்தும் அவர்களால் விடுபட்டு மீண்டு வர முடியும் என்று சொல்கிறார்கள். மனிதனுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்வதில் அவருடைய மனம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. மனம் ஆரோக்கியமாக இருந்தால், மனம் நம்பிக்கையில் இருந்தால் அந்த நம்பிக்கை என்பது அதிகரிக்கும். அதே போன்று அதனை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகளும் கூட இந்த நம்பிக்கையை பலப்படுத்துவதில் உதவி செய்கின்றன. இது பற்றியதான ஒரு கதைதான் மிக புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவரான ஓ ஹென்றி எழுதிய த லாஸ்ட் லீஃப், கடைசி இலை. இது இரண்டு தோழிகள், அந்த தோழிகளுக்கு இடையிலான உரையாடல்கள், அதன் மூலமாக பேசப்படுகின்ற ஒரு நம்பிக்கை. ஜான்சி மற்றும் சு இரண்டு பேரும் தோழிகள் ஒரு வீட்டின் மாடியிலே கலைக்கூடம் ஒன்று அமைத்து பணியாற்றி வருகிறார்கள். அவருடைய வீட்டின் கீழ்ப்பகுதியிலே பெர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு வயதான முதிய ஓவியர் வாழ்ந்து வருகிறார். அவர் மிகப்பெரிய ஒரு குடிகாரர். தான் உயிரிழப்பதற்குடன் உலகத்தில் புகழ்பெற்ற மிக மகத்தான ஓவியம் ஒன்றை வரைய வேண்டும் என்பதை ஒரு லட்சியமாக கொண்டு படம் வரைந்து கொண்டிருக்கிறார். எல்லாமே நன்றாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு கடும் பனிக்காலம் ஆரம்பமாகிறது. சில நாட்களுக்கு பின்பு அந்த தோழிகளில் ஒருவியான ஜான்சிக்கு கடுமையான சளி, காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த காய்ச்சல் காரணமாக அவரால் எழுந்து நடக்க முடியவில்லை. அடுத்த படுக்கையாக கிடக்கிறார். இதனை கண்டு அவருடைய தோழி சு மருத்துவரை அழைத்து வந்து காட்டுகிறார். மருத்துவர் பல வகையான மருந்துகளை அளித்து அந்த நோய் குணமாகவில்லை. அவர் தன்னுடைய ஜன்னலுக்கு வெளியில் இருக்கின்ற சுவரை பார்க்கின்றார். அந்த சுவரில் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஈவி என்கின்ற ஒரு தாவரம், ஒரு கொடி, அதன் இலைகளை பார்த்த வண்ணமே படுத்து கிடக்கிறார். அந்த வயதான கொடி சுவரோடு ஒட்டி படர்ந்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய இலைகள் கடுமையான குளிர் மற்றும் பனி காரணமாக ஒவ்வொன்றாக உதிர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் பார்க்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலையாக அது உதிர்த்து கொண்டே இருக்கிறது. கடும் பனியின் காற்று, அந்த காற்றுக்கள் படுகின்ற போதெல்லாம் அந்த இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. இவருடைய படுக்கையின் முன்பாக இருக்கின்ற ஜன்னலின் வழியாக அந்த கொடி தெரிகிறது. அந்த கொடியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய மனதில் எதிர்மறையான எண்ணம் தோன்றத் தொடங்குகிறது. இந்த இவி கொடியின் அனைத்து இலைகளும் உதிர்ந்து விடுகின்ற போது நான் இறந்து விடுவேன் என்று அவர் உறுதியாக நம்பத் தொடங்குகிறார். இந்த கொடியிலிருந்து இலைகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன இல்லையா? அப்படி இலை விடுவது போல என்னுடைய ஆயுளும் குறைந்து கொண்டு போகிறது. இந்த பனிக்காலத்தில் நான் உயிரிழந்து விடுவேன். ஒவ்வொரு நாளும் கொடியின் இலைகள் உதிர்வதை அவர் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார், எண்ணிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் எத்தனை இலை இருக்கிறது, எத்தனை நாள் நான் வாழப்போகிறேன். ஒரு ஆத்மா தன்னை சாவுக்கு தயார்படுத்திக் கொள்ளும் உலகில் மிக வேதனைக்குரிய செயலை அவர் தன்னை அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜான்சி என்ற பெண் உயிர் மீதான பிடிமானத்தை தளர்த்திக் கொண்டு உயிர் விடுகின்ற அந்த எளிய இலைகள் போல காற்றிலே மிதந்து போக அவர் முடிவு செய்து விடுகிறார். இதை பற்றி அறிந்து கொண்ட அந்த அவருடைய தோழி சு மிகவும் வேதனைப்படுகிறார். தன்னுடைய தோழியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இது சாதாரணமான ஒரு நோய்தானே, இதை குணப்படுத்தி விடலாம், அவர் மீண்டும் வந்து விடலாம் என்றெல்லாம் அந்த சு நம்புகிறார். ஆனால் அந்த ஜான்சி என்கின்ற தோழிக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பல செயல்களையும் அவர் செய்கிறார். பல கதைகளை சொல்கிறார். பல இது போன்ற நோயில் இருந்து மீண்டு வந்தவர்கள் பற்றியதெல்லாம் பேசுகிறார். ஆனால் அவர் எதையும் கேட்பதாக இல்லை. அந்த தோழிக்கு பிடித்தமான ஓவியங்களை அவர் முன்பாக இருந்து வரைகிறார். ஆனால் அது எதையும் பார்க்கின்ற மனநிலை அந்த பெண்ணுக்கு இல்லை. அவருடைய பார்வை முழுவதுமே அந்த ஜன்னலின் வெளியில் தெரிகின்ற ஈவி கொடியின் கடைசியிலே எதுவாக இருக்கும், அந்த இலை உதிர்ந்து விட்டால் நான் இறந்து விடுவேன் என்பதாகத்தான் இருக்கிறது. அதனால் அவரை சுற்றி இருக்கின்ற, பேசுகின்ற, பார்க்கின்ற எதுவும் தெரியவில்லை. இறுதி வரை அந்த ஈவி கொடி மட்டும்தான் தெரிகிறது. அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் சொன்னது போல பெர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியர் இருக்கிறார். அவருடைய ஓவியத்துக்கு மாடலாக இந்த சூவை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நெடுகளும் கேட்டுக்கொண்டிருந்தார். இறுதியாக அந்த நிலையிலே இந்த சூ ஒப்புக்கொள்கிறார் தான் அவருடைய மாடலாக இருப்பதற்கு. அந்த படம் வரையப்படுகிறது. பெர்மன் அந்த ஓவியத்தை வரைகிறார். அப்படி வரைந்து கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய தோழி ஜான்சி நிலை பற்றி அவர் அந்த ஓவியரிடம் பேசுகிறார். அன்று கடுமையான காற்றோடு மழை பெய்கிறது. ஜான்சி வழியில் வந்து அந்த கொடியை பார்க்கிறார். அதில் ஒரே ஒரு இலை மட்டும் அப்போது இருக்கிறது. பெரும் காற்றில் அந்த இலை தள்ளாடி கொண்டிருக்கிறது. எந்த நொடியும் விழுந்துவிடும் நிலையில் இருக்கிறது அந்த ஒற்றை இலை. அதை பார்த்து கொண்டிருக்கிறாள் ஜான்சி. அதை பார்த்த சு பதற்றத்தோடு ஓடி சென்று அந்த ஜன்னல் திரைகளை மூடிவிடுகிறாள். மழை உள்ளே வந்துவிடும், பொறுத்துக்கொள்ளும் சொல்லி மூடிவிடுகிறாள். அவள் மிகுந்த வேதனையோடு கண்களை மூடிக்கொள்கிறாள். அந்த இரவு முழுவதும் பலத்த காற்றோடு மழை கொட்டி தீர்க்கிறது. அடுத்த நாள் விடிந்த பின்னர் அந்த ஜன்னல் திரையை விலக்கச் சொல்கிறாள் ஜான்சி. வேதனையோடு ஜன்னல் திரையினை விளக்குகிறாள் சு. அந்த கொடியில் ஒற்றை இலை உதிராமல் அப்படியே இருக்கிறது. ஜான்சிக்கு
மகிழ்ச்சி பிடிபடவே இல்லை. அந்த இலையை பார்த்து கொண்டிருக்கிறாள். அதன் காம்பு கரையில் பசுமையும் ஓரங்களில் மஞ்சள் நிறவுமாய் அழகாக இருக்கிறது. இத்தனை காற்றுக்கு பிறகும், இத்தனை மழைக்கு பிறகும் அந்த இலை விடவில்லை. இப்போது ஜான்சிக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அன்றைய பகல் பொழுது முடிந்த அந்த இரவு வருகிறது. அந்த மங்கிய ஒளியில் இலை கொடி இறுக்கமாக பற்றியிருப்பதை பார்த்து வியப்படுகிறாள் ஜான்சி. அந்த பெரும் காற்று மழையுமாக இருக்கிறது. ஜன்னலை மூடிவிடுகிறாள். அடுத்த நாள் எழுந்து பார்க்கின்ற போது அந்த இலை இன்னும் கொடியில் ஒட்டி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்று அந்த இலையை அங்கு தொடர்ந்து நீடிக்க செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற எண்ணம் அவள் மனதுக்குள் வருகிறது. அதை பார்த்த ஜான்சிக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை பிறக்கிறது. எத்தனை இலைகள் இழந்த பின்பும் அந்த கொடியில் ஒற்றை இலை ஒட்டி கொண்டிருக்கிறது. அதுபோல நானும் என்னுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நம்ப ஆரம்பிக்கிறாள். நோயிலிருந்து விடுபட முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்தவுடன் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்விடுகிறது. பழைய ஜான்சியாக திரும்புகிறாள். உண்மையில் என்ன நடந்தது என்றால், முதல் நாள் காற்று மழையில் அந்த ஒற்றை இலை விழுந்து விட்டது. கீழே குடியிருந்த அந்த முதிய ஓவியரான பெர்மன் அந்த கொடி படர்ந்திருக்கும் சுவரில் ஒரு இலையை வரைந்ததாக ஜான்சி குணமாகி உணவருந்தும் போது இலை குறித்த உண்மையை சொல் கூறுகிறாள். உண்மையில் அந்த இலை விழுந்து விட்டது. ஆனால் அந்த ஓவியர் அந்த கொடிக்கு பக்கத்தில் அந்த இலையை மிக தத்ரூபமாக வரைந்து வைத்திருக்கிறார். அந்த இலை பார்ப்பதற்கு உண்மையான இலை போலவே இருந்த காரணத்தால் ஜான்சி அதை இவிக்கொடியின் கடைசி இலை என்று நம்பிவிடுகிறார். அந்த நம்பிக்கையை அவளை நோயிலிருந்து காப்பாற்றுகிறது. ஓவியர் பெர்மன் ஜான்சியின் உயிரை காப்பாற்றி அந்த இலையை வரைந்த அடுத்த நாள் அதே சளிக்காய்ச்சலால் வந்து விடுகிறார். அந்த கடைசி இலை அவருடைய வாழ்க்கையின் ஒரு மகத்தான ஓவியம். அதாவது எந்த ஒரு மகத்தான ஓவியத்தை அவர் வரைய வேண்டும் என்று விரும்பினாரோ அதுதான் அந்த மகத்தான ஓவியம் அப்படின்னு சொல்கிறார்கள். இன்றைய காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார சுமை காரணமாக மக்கள் தொடர்ந்து நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியம் குறித்த பயம், பொருளாதாரம் குறித்த பயம், எதிர்காலம் குறித்த கவலைகள், இப்படி நிறைய மனிதர்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. மக்கள் நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்து வர வேண்டும். மருந்துகள் மட்டும் உடலை குணப்படுத்தி விடாது. நம் நம்பிக்கை மிக முக்கியம். மருந்துகள் மட்டும் உடலை குணப்படுத்தி விடாது. நிச்சயமாக நம்பிக்கை வேண்டும். நம்புங்கள் உங்களை. நிச்சயமாக நம்பிக்கை வாழ்க்கையில் வெற்றியே எப்போதுமே. வாழ்த்துக்கள் அன்பு உள்ளங்களே.